எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். நல்லா வரவேற்பு கொடுத்துருந்தீங்க. தஞ்சாவூர் போயிட்டு வந்தோம், நாங்கள் டூர் போயிட்டு வந்தோம். ரொம்ப சிறப்பாக அருமையாக இருந்தது, எங்களுக்கும் நல்லா சந்தோஷமாக இருந்தது. இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னாக்க எங்கே போகிறோம், சந்தைக்கு போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு. சரி நீங்கள் சந்தைக்கு போய் காய் வாங்கலாம். யோகாலாம் ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டான். சரி அவனுக்கு ஸ்கூலுக்கு நிறைய காயெல்லாம் கொடுத்து விடணும். நானுமே நிறைய காய் சாப்பிட்ணும். அது இல்லாமல் இப்போ சந்தையை வந்து மாற்றிருக்காங்க. முன்னாடி ரோட்டில் போட்டிருந்தாங்க, அதனால எனக்கு போகிறதுக்கு வந்து விருப்பம் இல்லை. இப்போ வந்து சந்தை வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதனால இப்போ சந்தைக்கு நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இது வந்து அரியலூரில் வந்து வார சந்தை. இது ஆமாம். இன்றைக்கி போயிட்டு ஒரு வாரத்துக்குள்ள நம்மளுக்கு தேவையான பொருளை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டே இருக்கலாம். போகலாமா? போகலாம். முட்டைலாம் எவ்வளோன்னு தெரியல. முட்டை விற்கிது. கேட்டேன், வாங்கலை. கீரை மல்லித்தழை, கீரை மல்லித்தழை அரைக்கீரை வேணும். அரைக்கீரை வேணும். இல்லை மொத்தமாக விற்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்க குடும்பத்துக்கு போய் போகிறாங்க. இல்லை மொத்தமாக வாங்குது அப்படின்னு கேட்டேன் நான். எவ்வளோ இது? 20 ரூபா கீரை. அது இது என்ன கீரை? இது முளைக்கீரையோ? நான் இதே எடுத்துக்கிறேன். அப்படி போயிட்டு விலை குறைவாக விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம். இயற்கை முறைகளை பார்க்க வைத்து ஒட்டு மாம்பழம் 2 கிலோ 50 ரூபாய், 4 கிலோ 100 ரூபாய் மிக விலை குறைவான விலையில் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம். இயற்கை முறைகளை பார்க்க வைத்த ஒட்டு மாம்பழம் உடனடியாக அரைத்து வைத்த ஒட்டு மாங்காய் நம்ம வாகனத்தில் வந்து கொண்டிருக்கிறது. வாங்கம்மா வாங்க. 2 கிலோ கொடுங்க. ஒட்டு மாம்பழம் ஒட்டு மாங்காய் மிக விலை குறைவாக விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம். 2 கிலோ வாங்க வாங்கண்ணே வாங்க. ஒட்டு மாம்பழம் இயற்கை முறையில் வைக்கப்பட்ட வாகனத்தில் ஒட்டு மாம்பழம் மிக விலை குறைவாக விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம். வாங்கம்மா வாங்க வாங்கண்ணே வாங்க. நமது வாகனத்தில் ஒட்டு மாங்காய் ஒட்டு மாம்பழம் மிக விலை குறைவாக விற்பனை செய்திருக்கிறோம். இயற்கை முறைகளை பார்க்க வைத்து ஒட்டு மாம்பழம் 2 கிலோ 50 ரூபாய், 4 கிலோ 100 ரூபாய். ஒட்டு மாங்காய் உடனடியாக ஒட்டு மாங்காய் நூத்தி 50 ரூபாயா ஒரு அட்டையா? ஆனா ஒரு முட்டை 5 ரூபா தான். ஒரு முட்டை 5 ரூபா தான். ஒரு முட்டை 5 ரூபாயா? 30 முட்டை. மேலதான் சேர்த்துட்டு போனோம். அவ்வளோதான். காரம் இருக்கா? மிளகால காரமே இருக்க மாட்டேங்குது. எவ்வளோ இது? இல்லை, 1/4 கிலோ போதும். இதா 20 ரூபா தானே? 20 ரூபா. அதுக்கு தான் 1/2 கிலோ போடுறோம். மிளகா 20 ரூபாயா? கடிச்சு பார்க்குறியா? வேண்டாமா? சரி வேண்டாமா. ரப்பர் போட்டுட்டாங்க அவங்க அதுக்குள்ளே. இருமாண்ணா.
எவ்வளோ சக்கரவள்ளி கிழங்கு? ஆ, 1 கிலோ 50 ரூபா. 1 கிலோ 50 ரூபாயா? யோசிச்சு சாப்பிட்டு பார்க்கலாம்ல. கிலோ 50 ரூபா தானம்மா? அரை. சரி நாங்கள் 1 கிலோ போடுங்க. பார்த்து சுத்தம் இல்லாமல் பார்த்து போடுங்க. சரி சரி. சரி சரி கொடுங்க. இன்னொன்று போடுங்களேன். இன்னொன்று போடுங்களேன். சின்னதா இல்லை அதில் இருக்கு. அரை கிலோ 1.5 கிலோ 50 ரூபாயா? கிலோ எவ்வளோ? கிலோ எவ்வளோ? 1.5 கிலோ 50. அரை கிலோ? அரை கிலோ 20 எடுத்துக்கோ. அரை கிலோ போதும். கோஸ் வேண்டாம். மாங்காய் 20. 1 கிலோ மாங்காய் 20. பீரிட்டு 20. தக்காளி 2 கிலோ 50. அரை கிலோ போடுங்க. கேரட் 20. மாங்காய் 20. கோஸ் 20. பீரிட்டு 20. ஆ? அந்த 50 ரூபாய்க்கு கொடுங்களேன். 100 ரூபாய்க்கு தரேன். இல்லை போதும். ம், சின்ன பாவக்காய் ஜோருக்கு பேர். சின்ன பாவக்காய் வாங்கலாமா? எவ்வளோ அந்த பாவக்காய்? 1 கிலோ? 1 கிலோ 30 ரூபாயாம். இது எவ்வளோ? 1 கிலோ 20. நாலு இல்லை வேண்டாம். எங்க 2 கிலோ 50 ரூபா. 2 கிலோ 50 ரூபா. 2 கிலோ 50 ரூபா. தக்காளி மட்டும்தானே? தக்காளி மட்டும் தான். 2 கிலோ 50 ரூபா. 2 கிலோ 50 ரூபா. 2 கிலோ 50 ரூபா. 2 கிலோ 50 ரூபா தக்காளி. 2 கிலோ 50 ரூபா. வாங்க 2 கிலோ 50 ரூபா. 2 கிலோ 50 ரூபா. 2 கிலோ 50 ரூபா தக்காளி வாங்க. 50 ரூபா கொடுத்தல. 2 கிலோ 50 ரூபா. 2 கிலோ 50 ரூபா. 2 கிலோ 50 ரூபா. 2 கிலோ 50 ரூபா தக்காளி. 2 கிலோ 50 ரூபா. 2 கிலோ 50 ரூபா. 2 கிலோ 50 ரூபா. 2 கிலோ 50. 2 கிலோ 50 தக்காளி. தக்காளி 2 கிலோ 50. 2 கிலோ 50. 2 கிலோ 50. வீடியோ எடுக்கல. இது வீடியோ எடுக்கிறீங்க. நம்ம ஊர் யாரும் எடுக்காம யார் எடுத்து நான் உன்னை கவனிக்கவே இல்லை. அது சரி, அங்கே தான் இருப்பேன் நினச்சி நாடுறேன். அப்படின்னு பார்த்தா நம்ம ஆள் இருக்க எப்படிக்கும் எப்பயுமே தோணும். அப்படியா? வார வாரம் இங்கேயா? வாரம் தோணும் நமக்கு எப்பயுமே. அது 1.5 கிலோ 50 ரூபாயா? இதே கொடுப்பா. யாருக்கு எடுத்து கொடுத்தாரு? 25 பேர் போட்டு நல்லா இருக்குல்ல வெங்காயம் எல்லாம்? வெங்காயம் தக்காளி வாங்கியாச்சு.
கத்திரிக்காவும் கோவக்காய் வாங்குமா? கத்திரிக்காய் அம்மா கத்திரிக்காய் எவ்வளோ? அரை கிலோ 30. சரி அரை கிலோ கொடுங்க. ரெண்டுமே அரை கிலோ 30. பீன்ஸ் அரை கிலோ 40, காய் கிலோ 20, கத்திரிக்காய் அரை கிலோ 30. பீன்ஸ் காய் கிலோ 20, பச்சை மிளகாய் அரை கிலோ 30, கத்திரிக்காய் அரை கிலோ 30, பீட்ரூட் அரை கிலோ 20, மாங்காய் 2 கிலோ 50, 1 கிலோ 20. இந்த சைட்லேயே போடலாம். அங்கே சின்ன சின்ன மிளகா இருக்குது, அது வாங்குமா? குடம்பு மிளகா மாதிரி குட்டி குட்டியாக இருக்குது. குடம்பு மிளகாலாம் இங்கே வந்துருக்கவே இல்லை. ஆ அவரைக்காயா? அவரைக்காய் வேண்டாவா? கோவக்காய் தான் வாங்கணும்னு நினச்சேன். மல்லித்தழை வாங்கணும். இஞ்சி வாங்கலாம். இஞ்சி பைய கீழே வை. என்ன யாருமே காணோம். இஞ்சி வேணும். எப்பா காய் கிலோ 70 அம்மா. 20 ரூபாயா? நீ 1 கிலோவே 80 ரூபா தான். நான் எவ்வளோ இந்த இதுனா இது காய் கிலோவே 70 ரூபா சொல்லிட்டு. சந்தையில் வந்தால் கம்மியாக இருக்குன்னு பேர், இங்கே எல்லாமே அதிகமாக இருக்குது கடையில் விற்கிறத விட. சரி இது புதினா கொத்தமல்லி அவன்கிட்ட வாங்கிட்டு போ. இதாதில்ல புதினா கொத்தமல்லி வாங்கிட்டு காய் கத்திரிக்காய் வாங்கிட்டேன். இந்த மிளகா தான். மிளகா எவ்வளோ இது? 100 எவ்வளோ? காய் கிலோ 20 ரூபா. காய் கிலோ 20 ரூபாயா? இந்த மிளகா சொன்னேன் வாங்கிக்கிறியா? காரமாக இருக்குல்ல. இஞ்சி எவ்வளோ? இஞ்சி 100 கிராம் 40 ரூபா. எவ்வளோ இஞ்சி? 100 கிராம் 40 ரூபாயா? என்ன இஞ்சி ரேட் ஏறிச்சா? ஏன்னா 1 கிலோ வந்து 150 120, அப்புறம் 150 ரூபாய்க்கு வாங்கணும். இப்போ எவ்வளோ 1 கிலோ? அசலே 320 ரூபா ஒரு கிலோ. காலையில் என்ன வாங்கிக்கிற 10 ரூபாய்க்கு. 10 ரூபாய்க்குன்னா எவ்வளோ கொடுப்பீங்க? 50? 50 கிராம் 20 ரூபா. 50 கிராம் 20 ரூபா. 50 கிராம்னா என்ன அதில் பாதி நிற்குமா? இவ்வளோ தாங்க ஒரு 50 கிராம். அதான் 20 ரூபா. என்ன பவுன் மாதிரி தேவைப்படும் போது மல்லிகையில் வாங்கிக்கலாம். ஒரு 3 விட்டு ஐயோ எவ்வளோ பச்சை மிளகாய்? பச்சை மிளகாய்க்கு சாரி பேசுறதுலே போயிடுச்சு. 20 ரூபா கரெக்டாக தானே விட்டேன். மல்லி தழை வாங்கிட்டு போ. அம்மா மிளகாய் எவ்வளோ காய் கிலோ? அது கொடை மிளகா காய் கிலோ 30?
ரெண்டு கலந்து போடுவீங்களா? ரெண்டு கலந்து போடுவீங்களா? எப்படி 2 மிளகா தான் நிற்கிது நினைக்கிறேன். கரெக்டாக்கா? ஒரு மிளகா சூப்பராக இருக்கும். அரைக்கிலோ 4 கிலோ கொடுப்பா. என்ன போகிறோம். ஓகே, இப்போ போயிட்டு நான் ஒரு கை பிடிக்கிட்டா, வெளில போய் மல்லி தழையும் அதையும் வாங்கிப்போ. உனக்கு அவரைக்காய் வேணுமா? அவரைக்காய் வேணுமா? பொரியல் பண்ண கிலோ 80 ரூபா, 1 கிலோ 100 ரூபா. வீட்டுக்கு தேவையான எல்லா காய்கறியும் வாங்கியாச்சு. இப்போ தான் கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருக்கு. நம்ம என்னென்ன காய்கறி வந்து வாங்கியிருக்கோன்ற வீட்டில் போய் பார்க்கலாம். இங்கே தான் நான் வந்து வண்டி பார்க் பண்ணுற இடம் இதுதான். இது வந்து அரியலூர் பூங்கா பார்க் இது. ஸோ சைடில் இங்கே தான் பார்க்கிங்லாம் லோட் பண்ணிருக்காங்க. இங்கே தான் நிப்பாட்டணும். வீட்டுக்கு போகலாம். அதுக்கப்புறம் கூட்டம் அதிகமாகிடும். இன்னும் ஈவினிங் டைம் ஆகிடுச்சு. கூட்டம் இதுக்கப்புறம் தான் அதிகமாகும். கஸ்டமர் தான். அரியலூர் சந்தைக்கு போயிட்டு வந்தாச்சு. வார சந்தைக்கு கீரை வந்து வாங்கியிருந்தோம். காய்கறி விலை வந்து எனக்கு என்னமோ கம்மியாக இந்த மாதிரிலாம் தெரில. சந்தையில் வாங்கினா கம்மியாக இருக்கும் அப்படிலாம் சொல்லுவோம். நான் இங்கே நார்மலாக கடையில் வாங்குற மாதிரி தான் இருந்துச்சு. ரேட்டு எல்லாமே அதிகமாக தான் இருந்தது. ஸோ இந்த கத்தை வந்துட்டு பார்த்தீங்கன்னா 20 ரூபா சொன்னாங்க. ஸோ இது ஒன்று வேணால் சொல்லலாம். இது 30 ரூபா மார்க்கெட்லலாம். 20 ரூபா. இது வந்து அரைக்கீரை. அதேமாதிரி இந்த புதினா கொத்தமல்லியும் 20 ரூபா தான் சொன்னாங்க அந்த அம்மா. அதான் கேட்டால் என்னம்மா இவ்வளோ கம்மியாக அதிகமாக இருக்குது ரேட்டு, கம்மியாக தான் கொடுக்குறீங்கன்னா, எல்லாமே விலை ஏறிடுச்சுமா அப்படின்னாங்க. இதில் பெரிய ஷாக் என்னென்னா, நான் இஞ்சி வாங்கவே இல்லை. இஞ்சி வந்துட்டு 1/4 கிலோவே 70 ரூபா சொன்னாங்க. ஒரு மூட்டை 14,000 இஞ்சி. கேட்டதுமே செம ஷாக்கிங்காக இருந்தது. சரின்ட்டு நான் வாங்கலை இஞ்சி. தர்பூசணி வந்து தம்பிங்களுக்கு வாங்கினேன். சரி வெயில் நேரமாக இருக்குது, ஸ்கூல் போயிட்டு வந்தானுங்கன்னா சாப்பிடுவானுங்க, அதனால் சொல்லிட்டு வாங்கினேன். 2 பேருக்குமே ரொம்ப பிடிக்கும், அதனால் வாங்கினது. வந்து கிலோ 20 ரூபான்னு சொன்னாங்க. 2 கிலோ இருந்துச்சு, 40 ரூபா இது. அப்புறம் பச்சி போடுறதுக்கு மிளகா கேட்டேன். இந்த மிளகா வந்து 1/4 கிலோ 30 ரூபா சொன்னாங்க. இதுவும் 1/4 கிலோ 30 ரூபா சொன்னாங்க. இதெல்லாம் விலை ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால் சொல்லிட்டு 2 கலந்து நான் 1/4 கிலோ கேட்டேன். ஸோ இது வந்து 30 ரூபா, 2 சேர்ந்து 30 ரூபா கொடுத்தாங்க. இந்த மிளகா வந்துட்டு காரமே இருக்க மாட்டேங்குது இப்போ உள்ள மிளகாலாம். அதனால் சொல்லிட்டு இதுமாதிரி குட்டி குட்டி மிளகா வாங்கினேன். இந்த மிளகா வந்து 100 கிராமே வந்து 20 ரூபா சொன்னாங்க. அதுக்கப்புறம் தக்காளி வாங்கினேன். தக்காளி வந்து 2 கிலோ 50 ரூபா. ஸோ இங்கே 1/2 கிலோவே 20 ரூபாய்க்கிட்டே நம்ம வாங்கிட்டுருக்கேன். ஆனால் இது 2 கிலோ வந்து 50 ரூபா. ஓகேவாக தான் இருந்துச்சு. தக்காளி நல்லா இருந்தது. அப்புறம் வந்து நாட்டு பாவக்காய். அது வந்துட்டு நான் இங்கே உள்ள பாவக்காய் நீட்டு பாவக்காய் தான் வாங்கிட்டு இருந்தேன். ஸோ சந்தையில் வந்து நாட்டு பாவக்காய் இருக்குமா தேடி பார்த்து வாங்கினேன். நாட்டு பாவக்காய் இருந்துச்சு. இதை விட இன்னும் சின்னது இருக்கும், ஆனால் இல்லை, இதுதான் கிடச்சிது எனக்கு. இதை விட நீட்டு இருந்தது, இதுதான் கிடச்சிது. ஸோ இது வந்துட்டு இதுவே 1/4 கிலோ வந்து 20 ரூபா. சாரி, 1/4 கிலோ இதுவுமே 30 ரூபா சொன்னாங்க. சரி இருக்கட்டும், ஆசைக்காக வாங்கினேன். சரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ தான் இருந்துச்சு 1/4 கிலோ. சரி ரேட்டு எல்லாமே அதிகமாகிடுச்சு இப்போ வர வர. சந்தைக்கு போனால் தான் ரேட்டு கம்மியாக வாங்கலாம்னு பார்த்தா அங்கேயுமே இதே ரேட்டு தான் விற்கிது. ஸோ கத்திரிக்காய் 1/2 கிலோ வாங்கினேன். 1/2 கிலோ வந்துட்டு 20 ரூபா சொன்னாங்க கத்திரிக்காய். அது ஓகேவாக தான் இருந்துச்சு. மற்றெல்லாம் நான் கொட்டிடுறேன், ஏன்னா இது வந்துட்டு எல்லாம் ஒன்றா போட்டிருக்காங்க. ஒன்று ஒன்றா நான் எடுக்க முடியாது. இதில் என்னென்ன காய்கறி இருக்குன்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த கேரட்டு இது வாங்கினேன். கேரட் வந்து 1/4 கிலோ 20 ரூபா சொன்னாங்க. பீன்ஸு கேரட்டு 1/4 கிலோ
கேரட் வந்து 30 ரூபாயும் பீன்ஸ் வந்து 20 ரூபாயும் சொன்னாங்க 1/4 கிலோ. ஸோ 2 1/4 கிலோ வாங்கினேன். அப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு வாங்கினேன். எனக்கு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, சாப்பிட்ணும் ஆசையாக இருந்து சரி வேக வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது இந்த டைமில் வந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது சரி சொல்லிட்டு சக்கரவள்ளி கிழங்கு வாங்கினேன். அப்புறம் உருளைக்கிழங்கு வந்து 1/2 கிலோ வந்து 20 ரூபா சொன்னாங்க. சரி ஓகே நல்லா இருந்துச்சு என்ன சொல்லிட்டு இது 1 கிலோ வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்துட்டு வெங்காயம் வந்துட்டு இதுவுமே எனக்கு விலை அதிகமாக இருந்தது. 1.25 கிலோ 50 ரூபா சொன்னாங்க. இதுவுமே ரொம்ப ரேட் ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. எல்லா இடத்துலையும் விசாரிச்சது அதுதான் சொன்னாங்க. 1.5 கிலோ 50 ரூபா, 1.25 கிலோ 50 ரூபா. ரொம்ப சின்ன வெங்காயம்லாம் 2 கிலோ 50 ரூபா விற்றாங்க. நான் அது வாங்கலை, அது வாங்கி வேஸ்ட்டு பிரயோஜனம் இல்லை. அதனால் 1.25 கிலோவில் பெரிய வெங்காயமே வாங்கிக்கிட்டேன். அப்புறம் இந்த மிளகா தான் சொன்னேன் காமிக்க, இந்த மிளகா தான் வந்துட்டு செம ரேட்டு. என்னால் காரமாக என்ன வாங்குகிற மிளகா எதுவுமே காரமே இல்லை பெரிய மிளகாலாம். அதனால் சொல்லிட்டு இந்த குட்டி குட்டி மிளகா கேட்டால் இது 100 கிராமே வந்து 20 ரூபா சொன்னாங்க. சரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு வாங்கினேன். நல்லா இருக்குல்ல குட்டி குட்டியாக. பெரிய மிளகாலாம் சுத்தமாக உரம் நிறையா போடுறதா மருந்து போடுறதா தெரியல, காரமே கிடையாது. ஸோ அதுதான் நான் வாங்கினது. இந்த காய்கறி வந்து 4 பேருக்கு போதுமானதாக இருந்துச்சு, அதனால் தேவைப்பட்டதை வாங்கிக்கிட்டேன். இங்கேவே நான் மார்க்கெட் இருக்குது, அரியலூர்லேயே மார்க்கெட் இது இல்லாமல் மார்க்கெட் இருக்குது. நம்ம வேணுன்ற காய் அப்பப்போ வாங்கிக்கலாம். ஸோ வந்துட்டு எங்கள் ஊரில் வந்து அரியலூரில் இந்த ரேட்டு தான் விற்கிது, காய்கறிலாம் இப்படி தான் இருக்குது. ஸோ உங்கள் ஊர் சந்தையிலலாம் எப்படி இருக்குது ரேட்டு என்னன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எங்கள் ஊர் அரியலூர் சந்தையை பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து புதுசாக அது ஓப்பன் பண்ணியிருக்காங்க, பில்டிங் கட்டி. முன்னாடிலாம் ரோட்டில் இருந்தது, ரோட்லேயே தான் பிளாட்ஃபார்மில் தான் போட்டு விற்றுட்டு இருந்தாங்க. இப்போ தான் வந்துட்டு பில்டிங் புதுசாக கட்டி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அதனால தான் அங்கே போயிட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு. நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போய் பார்த்தேன் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா இருந்தது. ஓகே வாங்கியாச்சு, முடிஞ்சது இந்த வீடியோ. ஸோ இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய்.